அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வேலைவாய்ப்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது குரூப் டிஏ மெயின்ஸ்க்கான எக்ஸாமினேஷன் அப்படின்றது கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸாமினேஷன் அப்படின்றத அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதற்கான கட் ஆஃப் மார்க் எவ்வளோ சார் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டகரிக்கு எவ்வளோ கட் ஆஃப் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அது போக நம்மளுடைய சப்ஸ்கிரைபருமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் அப்படின்றத அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபீட்பேக் எல்லாமே வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்றது ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனலுக்கான லிங்க் அப்படி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதன் மூலியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ லோகோ வந்து ரெட் கலரில் இருக்கும், வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போகிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஸ்டின் பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கொஸ்டின் வந்து ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஈஸியும் கிடையாது, ஸோ டஃப்பும் கிடையாது. ஸோ ஓரளவு மாடரேட்டாக தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது வந்து நம்மளுடைய அந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணிட்டு வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மாடரேட்டாக இருக்கக்கூடியது கொஸ்டின் பேப்பர். ஸோ தமிழ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. ஏன்னா உங்களுக்கு டிகிரி லெவல் ஸ்டாண்டர்ட் அப்படின்றப்ப உங்களுக்கு கொஞ்சம் டஃப்னஸ் வந்து அதில் இருக்க தான் செய்யும். ஸோ ஜிஎஸ் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு மாடரேட்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ 1-2 கொஸ்டின்ஸ் அப்படின்றது கொஞ்சம் டிகிரி லெவல்னால கொஞ்சம் இன்டெப்த்தாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து நம்ம மறுக்க முடியாது. ஸோ வந்து ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது ஒரு மாடரேட்டான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் இருந்திருக்கு. ஸோ அந்த குரூப் டிஏ மெயின்ஸ் எக்ஸாம்ன்றது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ அந்த ப்ராசஸ், அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்துட்டு, ஸோ அடுத்து வந்து அதை பேஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த கேட்டகிரி வைஸ் கட் ஆஃப் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி பொறுத்தளவு இப்போ நம்ம குரூப் 2ல் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு அந்த ஒரு 507 வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ பிப்ரவரி 23 எக்ஸாமினேஷன் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ 2ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 1820 வேக்கண்ட் அப்படின்றது ஸோ டோட்டலாக வந்து இருக்குது. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாமினேஷன் அப்படின்றது நீங்கள் எழுதிட்டு வந்திருப்பீங்க. ஸோ இந்த 1820 வேக்கண்ட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம ரேஷியோ அப்படின்றது பார்த்திங்கன்னா, அதாவது 1:10 அப்படின்ற ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸுக்கு வந்து உங்களுக்கு கால்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ரீலிமினரி நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1:10 அப்படின்ற ரேஷியோவில் உங்களுக்கு அடுத்த கட்ட எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ மெயின்ஸுக்கு ஸோ இந்த மாதிரி தான் ப்ராசஸ் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா சிவி ரேஷியோ, அதாவது பார்த்திங்கன்னா மெயின்ஸ்லேருந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. அடுத்து இப்போ நீங்கள் மெயின்ஸில் எடுத்துக்கூடிய மார்க் பேஸ் பண்ணி ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அது வந்து பார்த்திங்கன்னா சிவி ரேஷியோ அப்படின்ற மாதிரி கான்டாக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா 1:2 அப்படின்ற ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ப்ராசஸ்க்கு வந்து அடுத்து கூப்பிடுவாங்க. ஸோ ஃபைனல் செலெக்ஷன் அப்படின்ற பார்த்திங்கன்னா 1:1 அப்படின்ற ரேஷியோவில் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரேஷியோ அப்படின்றது இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து 1:10 அப்படின்ற ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டுருக்காங்க அடுத்த கட்ட எக்ஸாமினேஷன் மெயின்ஸுக்கு. ஸோ சிவிக்கு 1:2, அதேமாதிரி ஃபைனல் செலெக்ஷன் பொறுத்தளவு 1:1 அப்படின்ற ரேஷியோவில் வந்து கூப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோன்னா, ஸோ 20,469 பேர் வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ 94.92% அப்படின்றது டோட்டலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் அப்படின்றது எழுதியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 6% கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆப்சென்டிஸ் அப்படின்றதா இருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிசி வெப்சைட்லேயே வந்து அவங்க கொடுத்தது தான். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அதாவது கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது மாடரேட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியாச்சு. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தமிழில், ரீசனிங்கில், ஜிஎஸில் ஸோ வந்து பார்த்திங்கன்னா கம்பைன் பண்ணி ஸோ இதில் வந்து நம்ம எவ்வளோ ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு குட் ஸ்கோர், அதாவது குட் அட்டெம்ப்ட்ன்றது எவ்வளோ மார்க் எடுத்திருந்தா கொஸ்டின்ஸ் மேபி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கரெக்டாக பண்ணியிருந்தோம்னா நமக்கு ஒரு குட் அட்டெம்ப்ட் அப்படின்றது இப்போ அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த குட் அட்டெம்ப்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா தமிழ் ஆர் இங்கிலீஷ், ஸோ நீங்கள் வந்து இதில் நீங்கள் எக்ஸாம் எழுதினாலும் சரி, ஸோ 60 கேள்விகளுக்கு ஒரு 50 கேள்விகள் வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துருந்தீங்க அப்படின்னாலே வந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 2 எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாமில். ஸோ அதே மாதிரி அடுத்து ரீசனிங் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 40 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ 35 அந்த ரேஞ்சு எடுத்துருந்தீங்க அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அட்டெம்ப்ட்டு தான். ஸோ 40க்கு 35 கேள்விகள் வந்து நீங்கள் சரியாக பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு நல்ல அட்டெம்ப்ட்டு தான். ஸோ அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்தளவு 100 கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 55 கேள்விகள் வந்து நீங்கள் சரியாக வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்தளவு உங்களுக்கு கொஞ்சம் இன்டெப்த்தாக தான் கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு 55 கேள்விகள் அப்படின்றது நீங்கள் வந்து ஓரளவு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு குட் அட்டெம்ப்டாக தான் இருக்கும். ஸோ ரீசனிங் 35 கேள்விகள், ஸோ தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஸோ வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜில் ஒரு 60க்கு 50 கேள்விகள் வந்து
நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ தமிழ் கொஸ்டின்ஸ் பொறுத்தவரை கொஞ்சம் டஃப்னஸ் தான் இருந்துச்சு. சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரல் ஒரு மொழி அந்த மாதிரிலாம் பார்க்குறப்போ கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸாக தான் கேட்டுருந்தாங்க. அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி லெவலில் கேட்டிருந்ததுனால கொஞ்சம் அது நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸாக இருந்திருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து இருந்தது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குட் அட்டெம்ப்ட் அப்படின்னா 200க்கு ஒரு 140 கேள்விகள் வந்து நீங்கள் சரியாக அடிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து ஒரு குட் அட்டெம்ப்ட். அதாவது இந்த குரூப் டி மீன்ஸ் பொறுத்தளவு டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 140 கேள்விகள் நீங்கள் சரியாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 140 நீங்கள் அடிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா அடுத்து கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும். ஸோ ஒரு கேட்டகிரி வைஸுமே எவ்வளோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து பார்த்துடலாம். ஸோ கேட்டகிரி வைஸே பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 3 கொஸ்டின்ஸ் அப்படின்றது வேரி ஆகலாம். ஸோ ஜென்ரல் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 145 கேள்விகள் வந்து நீங்கள் சரியாக எழுதிங்கன்னா வந்து வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பிசி கம்யூனிட்டியில் வரீங்க அப்படின்னா ஒரு 140 கேள்விகள் வந்து நீங்கள் சரியாக பண்ணியிருக்கீங்க. அதை 140 கொஸ்டின் சரியாக போட்டிருக்கீங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு வந்து சான்சஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ பிசி முஸ்லீமில் வரீங்க அப்படின்னா 135 கேள்விகள் வந்து நீங்கள் சரியாக பண்ணியிருந்தீங்கன்னா சான்சஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அதே மாதிரி எம்பிசி டிஎன்சி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 138 கேள்விகள் வந்து நீங்கள் சரியாக அடிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து நீங்கள் எஸ்சி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 132 கேள்விகள் சரியாக பண்ணியிருந்தீங்கன்னா சான்சஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ எஸ்சி ஏல இருக்கீங்கன்னா 130 கேள்விகள் சரியாக பண்ணியிருந்தீங்கன்னா சான்சஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அதே மாதிரி எஸ்டியில் 129 கேள்விகள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 அப்படின்றது வேரியேஷன் வரலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது முன்னுரிமைகள் அப்படின்றது இருக்குது. உங்களுக்கு ரிசர்வேஷன் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா ஒரு 128 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் சரியாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சான்சஸ் அப்படின்றது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு பிஎஸ்டிஎம் ஒரு வேலை இருக்குது. ஸோ வந்து நீங்கள் டிகிரி வந்து பிஎஸ்டிஎம்மில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ வந்து பிஎஸ்டிஎம் இருக்குன்னா ஒரு 3 முதல் 5 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மாறுபடலாம். நம்ம சொன்ன அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ல இருந்து. ஸோ பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னா ஓரளவு சான்சஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் அப்படின்றது பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த மாடரேட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ வந்து அதாவது இப்போ டிஎன்பிசி பொறுத்தளவு கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு அப்டேட் ஆகிட்டாங்க அப்படின்றத இப்போ நம்ம அந்த கொஸ்டினில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட் ஆகிக்கோங்க. ஸோ அப்போ தான் அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குரூப் 4ல் வந்து இதில் டஃப்னஸ் இல்லைனாலும் ஒரு 50% டஃப்னஸ் அப்படின்றது நம்ம குரூப் 4லையுமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் புக் சோர்ஸை வந்து பேஸாக வச்சுட்டு ஸோ அதற்கு போக வந்து அடிஷ்னலாக கொஞ்சம் வந்து சோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலெக்ட் பண்ணி நீங்கள் கேதர் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஸோ அப்போ தான் வந்து ஜென்ரல் தமிழ்லையுமே கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா புக் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸாக வைங்க. ஸோ அது போக அடிஷ்னலாக என்னென்ன சோர்ஸஸ் இருக்கோ ஸோ இங்கே எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த குரூப் 2A எக்ஸாம் பொறுத்தளவு பார்த்தோன்னா இதுதான் நம்மளுக்கு வந்து ஓரளவு கிளாரிஃபிகேஷன் அப்படின்றது கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்றது நம்ம சொல்லியாச்சு. ஸோ அஃபீஷியல் கீ வரட்டும். வந்ததுக்கப்புறம் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அடுத்த ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் அடுத்து குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லை குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ இருந்தே உங்களுடைய அந்த சோர்ஸஸ் அப்படின்றது நீங்கள் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடும் ஸ்கீம் ரிலேட்டடும் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அதுக்கான டேட்டாஸ் அப்படின்றது கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வந்து என்னென்ன மாதிரிலாம் சோர்ஸஸ் வந்து நம்ம புக்கில் படிக்கிறது ஸோ எங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு அப்படின்னா நீங்கள் இப்போ இருந்தே கொஞ்சம் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் சோர்ஸ் அதாவது புக் பேஸ் பண்ணி அடுத்து இருக்கக்கூடிய லெவலுக்கு வந்து நீங்கள் மூவ் ஆயிருங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு லெவலாவது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமினேஷன்றது கிளியர் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு தான் கொஸ்டின்ஸ் அப்டேஷன் அப்படின்றது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்றது பார்த்தாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்து வரக்கூடிய வீடியோக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியல் கீ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம வீடியோவை போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அந்த அஃபீஷியல் கீ வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ கட் ஆஃப் வருது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதன் மூலியமாக ஜாயின் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.